நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஐபிஎல் என்னென்ன லேசர்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ், அதாவது யார் யாருக்கு என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும், யார் யார் பண்ணக்கூடாதுன்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் கேரில் நம்ம என்னென்ன பண்ணணுன்றதும் பார்த்தோம். ஸ்கின் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸ்கின் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் லார்ஜஸ்ட் ஆர்கன் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்ன டைப் ஆஃப் லேயர்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட டாப் லேயர் வந்து எபிடமிஸ், இதோடைய மிடில் லேயர் வந்து டெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட பாட்டம் லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எபிடமிஸ்ன்றது என்னென்னா நம்ம அவுட்டர் லேயர் ஆஃப் இந்த ஸ்கின் தான் நம்ம வந்து எபிடமிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்த ஸ்கின் இது என்ன ஃபங்க்ஷன்னா நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம இது உணர முடியும், அதாவது டச் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து எதென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ட் பண்ணுது நம்ம ஸ்கின்னுன்னா டர்ட்ஸ்லேருந்து, ஜெம்ஸ்லேருந்து, சன்லைட்லேருந்தும் இது நம்ம ப்ரொடக்ட் பண்ணுது இந்த எபிடமிஸ் தான். இதுக்கு அடுத்த லேயர் வந்து டெர்மிஸ் லேயர். இது வந்து மிடில் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த மிடில் லேயர் வந்து ரொம்ப திக்கர் லேயர் தான் எபிடமிஸை கம்பேர் பண்ணும்போது. இதில் என்னென்ன இருக்கும்னா ஹேர் ரூட்ஸ் இருக்கும், ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும், ஆயில் கிளான்ஸ் இருக்கும், நர்வ்ஸ் இருக்கும், அப்புறம் பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த லேயர் என்னென்ன பண்ணணும்னா இந்த லேயரோட இது நம்ம உணர முடியும்னா நம்ம இப்போ ஒருத்தர் டச் பண்ணுறது, அதாவது ஒருத்தர் டச் பண்ணும்போது நம்மளுக்கு சென்ஸ் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் பெயின், நம்ம ஏதாவது அடிப்பட்ட பெயின் வரும் இல்லையா, அது உணர்ச்சி வைக்கிறது இந்த டெர்மிஸ் லேயரில் தான் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறதும் இந்த லேயரில் தான் கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது வந்து பாட்டம் லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ். இதுதான் டீப்பஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா நம்ம ஃபேட் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ மொத்தமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பாடியை வந்து எப்போவுமே வார்மாகவும், அப்புறம் வந்து நம்மளுடைய போன்ஸ்க்கும் மசில்ஸ்க்கும் இது ப்ரொடக்ட் பண்ணி காப்பாற்றுற மாதிரி இது ஹைப்போடெர்மிஸ் இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் நம்ம ஸ்கின் இருக்கிற ஒரு டாப் ஆஃப் த விஷயம். இப்போ நான் இந்த ஸ்கின்னில் என்ன மாதிரி இடத்துல ப்ராப்ளம் வரும்போது நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த எபிடமிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எபிடமிஸில் வந்து 5 லேயர்ஸ் இருக்கும். அந்த 5 லேயர்ஸை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதை பாட்டம்லேருந்து டாப் வரலும் என்ன மாதிரி லேயர்ஸ் இருக்குன்றது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பேசல் லேயர்ன்றது ஸ்டார்டம் பேசோ லேயர். இது வந்து பேசோ லேயர் வந்து பாட்டமில் இருக்கிற லேயரு. இதில் வந்து நிறைய நியூ ஸ்கின் செல்ஸ் எல்லாமே மேட் ஆகும். இந்த இடத்துல தான் மெலனின் என்ற ஒரு பிக்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது, அங்கே தான் வந்து உருவாகுது. அடுத்தது வந்து ஸ்டார்டம் ஸ்பினோசம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்கின் செல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக பண்ணுற ஒரு விஷயம் இங்கே தான் நடக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃபர்மபிளாக வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது வந்து ஸ்டார்டம் க்ரோனலிசம். இது வந்து இந்த இடத்துல என்னென்னா ஸ்கின் செல்ஸ் வந்து ட்ரை ஆகி அது வந்து டை ஆகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். இது வந்து ஒரு பேரியராக நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது வந்து ஸ்டார்டம் லூசிடியம். இது எங்கே இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம ஃபார்ம்ஸ் அண்ட் சோல்ஸில் வந்து இது இருக்கும். இது வெரி தின் அண்ட் கிளியர் லேயர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய கையோட உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதுலேயும் சோல்ஸ்லேயும் இது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டார்டம் லூசிடியம் நம்ம பார்க்க முடியும். ஸ்டார்டம் கொரோனியம் இது வந்து டாப்பர் லேயர். இதுதான் டாப்பர் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த லேயர் வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து மோஸ்ட்லி டெட் ஸ்கின் செல்ஸால் இது மேக்ஸிமம் மேட் ஆகிருக்கும். இது வந்து ஸ்லோவாக வந்து அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ஃபாலாகவும் ஆகும். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா ப்ரொடக்ட் பண்ணும், அதாவது ஜெம்ஸ்லேருந்தையோ என்வரன்மெண்ட்லேருந்தோ நம்மளை வந்து ப்ரொடக்ட் பண்ணுற ஒரு லேயராக இது யூஸ் ஆகுது. இதுதான் இப்போ ஸ்கின்னோட எபிடமிஸில் இருக்கிற லேயரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் என்ன மாதிரி வருதுன்றது வரப்போகிற வீடியோவில் டெப்த்தாக பார்க்கலாம்.